ஹலோ சாம்ஸ். பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை வேர்ல்டு வைடா நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியாலேயே பாத்தீங்கன்னா நிர்பயா கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ்னு கொடூரமா நடந்துக்கும் ஆண்கள் பத்தின கேஸ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்ப சொல்ல போகும் இந்த கேஸ் வெளிநாட்டுல நடந்த சம்பவம். எங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடந்த கேவலமான அசிங்கமான சம்பவம் இது. முகம் தெரியாத ஆளு ஒரு பொண்ணை ரேப் பண்ணான்றது ஒரு கேட்டகரி. நல்லா முகம் தெரிஞ்ச ஆளு, நல்லா பார்த்து பழகின ஆளு ஒரு லேடிய ரேப் பண்ண வச்சான்றதுதான் இந்த பிரான்ஸ் நாட்டில் நடந்த சம்பவம். ஸோ யார் அந்த ஆளு, யாரு மேல அவனோட அந்த கீழ்த்தனமான காம புத்தியை காட்டினான்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாற்றி ஸ்கிரீனை டச் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. பிரான்ஸ் நாட்டில் இந்த கேஸ் நடந்திருக்கு. கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி அந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஜட்ஜ்மெண்ட்ன்றதை போக போக பார்க்கலாம். இதுவே இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த லேடி, அதாவது ரேப் செய்யப்பட்ட அந்த லேடி தன்னோட ஐடென்டிட்டியை உலகத்துக்கு முன்னாடி மறைக்க கூடாது. தான் யாரு, தன்னோட பேர் என்னன்றது வெளிப்படையா சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்ட அந்த லேடியோட பேர் கிசேல் அண்ட் அவங்களோட வயசு 72. அந்த கிசேலோட ஹஸ்பண்டோட பேர் டாமினிக் பெலிகாட். அந்த ஆளுக்கும் வயசு 72 தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிசேலுக்கு 62 வயசு இருக்கும்போது கிட்டத்தட்ட 70 பேரு அவங்கள ரேப் பண்ணிருக்கானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 62ன்றது இளம் வயசே கிடையாது. 60 மேல தாண்டினாலே சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. பட் பிரான்ஸ் நாட்டுல எப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் அவங்க ஏஜ்டான லேடி தான். பெலிகாட்டுக்கும் கிசேலுக்கும் 1973 கல்யாணம் ஆகியிருக்கு. அவங்களுக்கு 3 பசங்க, 2 பையன், 1 பொண்ணு. ஆரம்ப கட்டத்துல குடும்பத்தை பார்த்துக்கிட்டது கிசேல் தான். அண்ட் பெலிகாட் ஏதோ ஒரு பவர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டானா. அவங்களுக்கு பேர பசங்களும் இருக்காங்க. இப்போ இந்த லேடிய ரேப் பண்ணவங்க 70 பேர்னு சொன்னேன் இல்லையா? அந்த 70 பேர் விதவிதமான கேட்டகரியில இருக்காங்க. அதாவது வெவ்வேறு வயசுல, வெவ்வேறு ஆக்குபேஷன்ல, வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இந்த 70 பேரை கூட்டிக்கிட்டு ரேப் பண்ண வச்சது யாருடான்னு பாத்தீங்கன்னா கிசேலோட ஹஸ்பண்ட் டாமினிக் பெலிகாட் தான். கொண்டாட்டியவே மற்றவங்களை கூட்டிட்டு ரேப் பண்ண வச்சிருக்கான் அந்த வீணா போனவன். அந்த ஆளை கேவலமான பிறவின்னு தான் சொல்லணும். 2010 பெலிகாட் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல உள்ள லோக்கல் மார்க்கெட்ஸ்க்கு போகும் பெண்களை தப்பா போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறதுன்னு செஞ்சிருக்கான். அதனால போலீஸ் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டிசென்ட் போட்டோஸ் எடுத்ததுக்காக ஃபைன் போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், 2011 தன்னோட மனைவி கிசேல் சாப்பிடும் ஃபுட்ல, பெவரேஜஸ்ல எல்லாம் எதையோ மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்து அந்த லேடியை மயக்க நிலைக்கு கொண்டு வந்துடுறான். அதாவது அவனோட ஒய்ஃபுக்கு ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா கிசேலுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு எப்பவும் போல இருக்காங்க. ஆனா உடல் ரீதியா சில சேஞ்சஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. எப்படின்னா லாங் பீரியட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதிக நேரம் தூங்குவாங்களாம். எதனால இவ்வளவு நேரம் தூங்குவாங்கன்றது அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. இந்த வீணா போனவன் அவங்க சாப்பிடும் சாப்பாட்டுல கலந்து கொடுக்கும் அந்த போதை பொருள்னாலதான் அவங்க அவ்வளவு நேரம் தூங்குறாங்கன்றத அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. கிசேலும் பெலிகாட்டும் பல ஆண்டுகளா ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. எல்லா சுக துக்கங்களையும் ஒன்னா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்களும் இருக்காங்க, பேர பசங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது வைஃபுக்கு ஹஸ்பண்ட் மேல துளி அளவுக்கு கூட டவுட் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அதுதான் இயல்பு. அப்படிதான் கிசேலுக்கு பெலிகாட் மேல எந்த விதமான டவுட்டும் வந்ததே கிடையாது. நாளடைவில் என்ன ஆகுது, கிசேல் நேத்து சாயங்காலம் நடந்தது இன்னைக்கு மறந்து போக ஆரம்பிச்சாங்களாம். இப்படி மறந்து போய்கிட்டே வந்ததால அவங்களுக்கு என்ன தோணு இருக்குன்னா அல்சைமர் போன்ற வியாதி ஏதாவது வந்திருக்குமோ அப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. 2013 பிரான்ஸோட சவுத் சைட்ல மசான்னு சொல்லப்படும் சின்ன டவுன் ஒன்று இருக்கு. இவங்க அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்கதான் பெலிகாட் அவனோட அந்த கீழ்த்தனமான காம எண்ணங்களை காட்ட ஆரம்பிச்சான். முதல்ல இருந்த வீட்டுல எப்படி அவனோட வைஃபுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து மயக்க நிலைக்கு கொண்டு வந்தானோ அதே போல இங்கேயும் அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து மயக்க நிலைக்கு கொண்டு வர வச்சு விதவிதமான ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி கிசேல ரேப் பண்ண வச்சிருக்கான். பட் இங்க மேட்டர் என்னன்னா கிசேலுக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. அதுக்கு முதல் காரணம் இத்தனை வருஷமா கூடவே வாழ்ந்த ஹஸ்பண்ட் மேல முதல்ல சந்தேகம்ன்றது சுத்தமா வராது. சந்தேகம் வரதுக்கான சின்ன வாய்ப்பு கூட கிடையாது. ஏன்னா அவங்க புதுசா கல்யாணமானவங்க கிடையாது. சப்போஸ் புதுசா கல்யாணமானவங்களாவே இருந்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வம்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்கதான் செய்வாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஆண்களும் அவங்களோட வைஃப் தான் எல்லாமே நினைக்கக்கூடிய மைண்ட் செட்ல உள்ள பசங்களும் அதிகப்படியா இருக்காங்க.
அதுல ஃபில்டர் பண்ணா ஏதோ ஒரு வீணா போன பக்கி செகண்ட் சேனல்ல தேடி போவான். சோ பொண்டாட்டிக்கு துரோகம் செய்வங்க சில பேர் இருக்காங்க. ஆனா அவன் கூட பொண்டாட்டிக்கு கெடுதல் நினைக்க மாட்டான். சப்போஸ் அவனுக்கு வேற ஏதாவது பொண்ணோட தப்பான தொடர்பு இருந்தாலும் அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவானே தவிர தன்னோட சொந்த பொண்டாட்டியை இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படிப்பட்ட அசிங்கமான வேலையெல்லாம் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஃபுக்கு தெரியாம இப்படி சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே தப்பு. அதுல இந்த டாமினிக் பெலிகாட்டை எந்த கேட்டகரியில சேர்க்கிறது நீங்களே சொல்லுங்க. மனுஷ பிறவில சேர்க்க முடியுமா? நம்மளோட ராமாயணத்துல குட்டி கதை ஒண்ணு இருக்கு. என்னன்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை வந்தது. பெரும்பாலான இதிகாசங்கள்ல ராஜ்யத்துக்காக தான் சண்டை வந்ததுன்னு சொல்வாங்க. பட் ஆக்சுவலி அங்க சண்டை வந்தது வேற விஷயத்துக்காக. அது என்னன்னா வாலியோட மனைவி தாரா. தாரா வந்து வாலிக்கும் மனைவின்னு சொல்லுவாங்க, சுக்ரீவனுக்கும் மனைவின்னு சொல்லுவாங்க. சோ தாரா உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமான்றதுதான் அந்த சண்டையே. பட் இதிகாசங்கள்ல அதை அந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணல. பட்டும் படாம ராஜ்யத்துக்காகன்னு சொல்லிட்டாங்க. வாலி செத்து போயிட்டான்னு நினைச்சு தாராவும் சுக்ரீவனும் ஒன்னாயிட்டாங்க. வாலி திரும்ப வந்து என்னோட பொண்டாட்டிடாவன்னு சண்டை போட்டிருக்கான். அதுக்கு சுக்ரீவன் இருந்துகிட்டு நீ செத்து போயிட்டோன்னு நினைச்சோம், அதனாலதான் தாராவை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன்னு சொன்னானா. இவங்களுக்கு நடுவுல ராமன் வந்து வாலி செத்த பிறகு தாராவும் சுக்ரீவனும் ஒன்னாயிட்டாங்க. அதனால தாரா வந்து சுக்ரீவனுக்கு தான் சொந்தம், அதுதான் நியாயம்னு சொல்லி வாலிய பின்னாடில இருந்து அம்ப விட்டு போட்டு தள்ளிட்டாரு. அப்போ வாலி வந்து ராமன் கிட்ட கேட்டானா, ஏனாமா நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? நாங்க என்ன உன்ன போல மனுஷ பிறவியா? நாங்களே வானவ இனத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்காக இந்த ராஜ்யத்தை அமைச்சு வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களை போல ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூடயே கடைசி வரைக்கும் வாழணும்ன்றது எங்க கலாச்சாரத்திலே கிடையாது. எங்களுக்கு இஷ்டம் வந்தப்போ யாரு கூட வேணாலும் இருப்போம், பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு தாவி போயிடுவோம். சுக்ரீவனுக்கும் எனக்கும் சண்டை வந்தது, அதை நாங்க எங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துப்போம். மனுஷனா இருந்துகிட்டு எங்களோட இனத்துக்குள்ள வந்து இதுதான் நியாயம், இதுதான் தர்மம், இப்படிதான் வாழணும்னு உங்களோட அந்த கட்டுத்திட்டங்களை எங்க மேல திணிச்சு எங்களை எப்படி உன்னால கட்டாயப்படுத்த முடியும்? நாங்க தான் உங்க இனமே கிடையாது. நீங்க வந்து மனுஷங்க, நாங்க வந்து வானவங்க. உங்களுக்கு மனுஷ புத்தி, எங்களுக்கு குரங்கு புத்தி. அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த ப்ரொசீஜர்ஸ எப்படி நீங்க எங்க மேல திணிக்கலாம்? அது எப்படி நியாயமாகும்னு வாலி கேட்டிருக்கான். அதை கேட்டதும் ராமன் ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டாரு. சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்ததுக்காக மனித இனத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத இவங்க மேல நம்மளோட அந்த நியாய தர்மத்தை திணிச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சு ராமன் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காராம். எதுக்கு இந்த கதையை சொன்னா, அந்த பெலிகாட் வந்து மனித பிறவி என்ற கேட்டகரியிலேயே கொண்டு வர முடியாது. மனிதனா இல்லாதவனுக்கு தான் தன்னோட பொண்டாட்டி தன்னோட பசங்கன்ற ஃபீலிங் எல்லாம் இல்லாம போயிடும். சோ பெலிகாட் வந்து கிசைல இப்படியெல்லாம் மற்றவங்களை வர வச்சு இது போல கேவலமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் வெளிச்சத்துக்கு எப்படி வந்ததுன்னா, 2010 பாரிஸோட லோக்கல் மார்க்கெட்ல பெண்களை தப்பா போட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலான்றதுக்காக போலீஸ் கிட்ட பெலிகாட் மாட்டிக்கிட்டான்னு சொன்னேன் இல்லையா? அதே போல 2020 சேம் சம்பவம் நடந்திருக்கு. அதுல பெலிகாட்டோட போனு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த டைம்ல போலீஸ் வந்து அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. அதுல தெரிய வந்தது என்னன்னா 20,000க்கும் அதிகமான போட்டோஸும் வீடியோஸும் அதுல இருந்தது. அதுலதான் கிசைலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருந்தது. இப்படிதான் கிசைலுக்கு இத்தனை வருஷமா அந்த பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கின்ற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் அது கேஸ் ஆயிடுச்சு, கோர்ட்ல ட்ரையல் நடக்குது. அப்போ கிசைல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2010 நடந்த அந்த சம்பவத்தை பத்தி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் டாமினிக் பெலிகாட் வந்து தான் செஞ்ச எல்லா தப்புகளையும் ஒத்துக்கிட்டான். அண்ட் ஃபைனலி 20 வருஷம் ஜெயில போடணும்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவன் செஞ்ச அந்த கேடுகெட்ட வேலைக்கு அதெல்லாம் பத்தாதுதான். பட் பிரான்ஸோட சட்டம் என்னன்னா, மேக்சிமம் 20 வருஷம் வரைக்கும் தான் ஜெயில போட முடியுமா. அது அந்த நாட்டோட சட்டம். இதெல்லாம் விடுங்க, இவன் தன்னோட வைஃபை மற்றவங்களை வர வச்சு ரேப் பண்ண வச்சிருக்கான்றது மட்டும் இல்லாம இன்னொன்னும் செஞ்சிருக்கான். என்னன்னா, பாரிஸோட லோக்கல் மார்க்கெட்ல பெண்களை தப்பா போட்டோஸ் எடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? வீட்டுக்கு வெளியில பண்ணது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் செஞ்சிருக்கான். கிசைலுக்கும் பெலிகாட்டுக்கும் ஒரு பொண்ணு 2 பையன்னு சொன்னேன் இல்லையா? தன்னோட சொந்த பொண்ணையும் இது போல இன்டிசென்டா போட்டோஸ் எடுத்திருக்கான். அண்ட் வீட்டுக்கு வந்த 2 மருமகளையும் இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்திருக்கான். சரி, தன்னோட மனைவிய கிட்டத்தட்ட 70 பேரை கூட்டிட்டு வந்து இது போல பண்ண வச்சிருக்கான்றதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனா அந்த ரேப் பண்ணவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு எந்த தண்டனையுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? அதன் மூலமா இந்த சம்பவத்துல இன்வால்வ் ஆனவங்க 72 பேருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல 50 பேரோட ஐடென்டிட்டி மட்டும் தான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்களையும் கோர்ட் ட்ரையல்ல நிக்க வச்சுட்டாங்க. பட் அந்த 50 பேர்ல மேக்ஸிமம் ஆனவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க மேல போடப்பட்ட அந்த ரேப் சார்ஜஸ் அவங்க டினை பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் என்னன்னா, கிசைல ரேப் பண்றது போல எங்களுக்கு தெரியவே இல்லை, கிசைலுக்கு இப்படி எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது போல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க 2 பேரும் சம்மதிச்சுதான். எந்த 2 பேரு? புருஷனும் பொண்டாட்டியும் சம்மதிச்சுதான் இது போல ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகிறதுக்கு ஓகே சொன்னாங்கன்னு நினைச்சோம். அதனால கிசைலுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு நினைச்சோமே தவிர இது ரேப் பண்றது போல எங்களுக்கு தெரியவே இல்லைன்றது போல அந்த 50 பேரும் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஆக்டிவிட்டியில அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதனால 50 பேருக்கும்
5 ல இருந்து 13 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து அப்பீல் பண்ண 10 நாள் அவங்க கிட்ட டைம் இருந்தது. போலீஸ் ஐடென்டிஃபை பண்ண அந்த 50 பேர்ல இருந்து முதல் ஆளோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவன் பேர் வந்து ஆட்ரியன். அந்த ஆளு 2014 தனக்கு 23 வயசு இருக்கும்போது கிசேல ரேப் பண்ணிருக்கான். அவனுக்கு 23 வயசு. அந்த டைம்லயே கிசேல் வந்து 62 தாண்டிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு அவன் கோர்ட்ல சொன்ன பதில் என்னன்னா, அவனுக்கு பெண்கள் மேல வெறுப்பு அதிகமா இருந்துதான், அந்த ஹேட்ரட் ஜாஸ்தியா இருந்துதான். என்னன்னா, ஆட்ரியனோட முன்னாள் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பிரெக்னெண்டா இருந்தாலாம், ஒரு பெண் குழந்தையும் பெற்று எடுத்தாலாம். ஆனா அந்த குழந்தை வந்து இவன் இந்த ஆட்ரியன் மூலமா பிறக்கலையாம். அதனால ஒட்டுமொத்த பெண்கள் மேலயும் அவனுக்கு அந்த ஹேட் ஜாஸ்தி ஆயிடுச்சான். இன்னும் வேற வேற கேஸ்ல ஆட்ரியனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா அவன் கூட கிசேல ரேப் பண்ணதா ஒத்துக்கல. ஏன்னா ஹஸ்பண்ட் பெலிகாட்டும் கூடவே இருந்ததால 2 பேரும் சம்மதிச்சுதான் இதுக்கு ஓகே சொல்றாங்கன்னு நினைச்சு தான் செய்வது தப்பே இல்லைன்றது போல ஆட்ரியனுக்கு தோணிருக்கான். இப்படிதான் அவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்ல கொடுத்திருக்கான். பட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் தப்பு தான். இதுல மகா தப்பு பண்ணது கிசேலோட ஹஸ்பண்ட் டாமினிக் பெலிகாட் தான். சோ ஓவராலா வேர்ல்டு வைடா இந்த ரேப்புக்கு சம்பந்தப்பட்ட ஈவெண்ட்ஸை பார்க்கும்போது முகம் தெரியாத நபர் எவனாவது ஒருத்தன் வந்து தான் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு பொதுவாகவே நாம நினைப்போம், லைக் இந்த வேட்டையின் படத்துல பார்த்தது போல. பட் குளோபலி மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ்ல பெண்கள் மேல காட்டப்படும் அந்த வன்கொடுமை, அந்த அபியூஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்ச முகமா தான் எவனாவது இருக்கான். மேக்ஸிமம் ஆஃப் கேசஸ்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அந்த ரேபிஸ்டோட முகம் தெரிஞ்ச முகமா தான் இருந்திருக்கு. பட் கிசேலோட இந்த கேஸ்ல நடந்தது மிக 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 கொடுமையான விஷயம். கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா கூடவே வாழ்ந்த ஹஸ்பண்டே இப்படி பண்ணிருக்கான்னு பார்க்கும்போது கலியுகம் தாண்டவம் ஆடுதுன்னு நல்லாவே தெரியுது. சோ இதெல்லாம் தான் கிசேல் என்ற லேடிக்கு எந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கான்றதுக்கான டீடைல்ஸ். இந்த கண்டென்ட் ஆண்கள் தெரிஞ்சுக்கிறத விட பெண்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். until then bye.